வாயின் வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தவர்களை காயப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் வருகிறது. பாடி எங்க அப்படின்னு தர்க்கம் வருது. அந்த தர்க்கம் வரும்போது வேதம் சொல்கிறது, அவனை தூஷணமாய் தூஷிக்க துணியாமல், அவனை திட்ட துணியாமல், அந்த தூதன் சொல்ற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவனோட அர்த்தம் என்ன? பிசாசை நீங்க என்ன தூஷணமா திட்டினாலும் அதுக்கு அவங்க வருத்தப்பட போறதே கிடையாது, சந்தோஷப்படுவான். ஏன்? அவன் சுபாவத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவன் கேரக்டர் உங்களை இறக்கிட்டான்னு அர்த்தம். அதான் பிசாசுடைய திட்டமே. உங்க வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வர வைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். அப்படி உங்களை இறக்கணும். அப்ப தூதன் சொல்றான், தூஷணமான வார்த்தைகளை யூஸ் பண்ண துணியாமல் அப்படிங்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு பிசாசையே தூஷிக்க கூடுறதுக்கு யோசிக்கிற தூதன், இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய தூதர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய அம்பாசிடர்ஸாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அம்பாசிடர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன வருகிறது? அதே மாதிரி ஒரு முறை நான் வேதத்தில் உள்ள வசனத்தை தான் படித்தேன், மாற்றி படிக்கல. வசனத்தை மாற்றி படிக்கும்போது அதில் குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அந்த குருடர்கிற வார்த்தை வரும்போது ஒரு பார்வையற்ற ஒருவர் எனக்கு அவருடைய வாட்ஸ்அப்பில் அவர் சொல்லியிருந்தார், ஐயா குருடர் என்று டிரான்ஸ்லேஷனில் உள்ளதான அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, குருடர்னு சொன்னால் அந்த மாதிரி பார்வையற்றவர்களுக்கு இருதயத்தை அது நோக பண்ணும், பார்வையற்றவர்கள்னு சொன்னால் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் அப்படின்னார். உண்மை. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிளில் குருடன் தான் இருக்கு. பட் அந்த நேரத்தில் நம்ம அந்த பார்வையற்றவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும்போது அது அவர்கள் இருதயங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது.